இந்த மதுக்கரை இந்த மேற்கு புறவழிச்சாலை முடிந்தும் முடியாமலும் சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் அலட்சிய போக்கில் இந்த திட்டப்பணி முடிவடைந்த காரணத்தினாலே திறந்து வைக்கப்பட்டனால ஒரு உயிர் பலியை நம்ம கொடுத்திருக்கோம். இன்னும் பல விபத்துகள் இங்கு ஏற்பட்டு சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த வேலையை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பினாமி சங்கர் ஆனந்த் செஞ்ச வேலை. இந்த வேலை செய்யற ஆரம்ப காலத்திலிருந்தே மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டு இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா வனப்பகுதியில இருந்து சாதாரண நம்ம எல்லாம் ஒரு லோடு மண் எடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நாங்க வேணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இத்தனை ஆயிரம் லோடு, இத்தனை லட்சக்கணக்கான லோட எந்த பில்லுல எங்க இருந்து வாங்கினாங்கன்னு தெரியும். பூரா இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுதான் இந்த மண்ணெல்லாம் போட்டிருக்காங்க. இது நாங்க பார்த்து பல பத்திரிகைகளும் நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. லோடெல்லாம் எல்லா ரோடும் போயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மதுக்கரையில் இருக்கக்கூடிய அத்தனை ரோடும் போச்சு. அத்தனை சட்ட விரோதமாக ஒரு மடங்குக்கு 4 மடங்கு அதிகமாக லோடு போட்டுட்டு அத்தனை ரோடுகளும் பாலா போச்சு. அது மட்டும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு காமன் சென்ஸ். இவ்வளவு பெரிய 2 கல்லூரி இருக்கு, பாலிடெக்னிக் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சிஎஸ் அகாடமி ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அடுக்குமாடி குடியிருப்புகள் 4000-5000 பேர் இருக்காங்க, அறிவொளி நகர் மக்கள் ஒட்டுமொத்தமா இருக்காங்க. இது கிராஸ் பண்ணும் இவ்வளவு வேகமான ஒரு பைபாஸ் சாலைய இவ்வளவு மக்கள் கிராஸ் பண்ற ஒரு இடத்துக்கு மேம்பாலம் இல்லாமல் கிராஸ் பண்ண உயிர் பலி ஏற்படுன்ற ஒரு எதுவுமே இல்லாமல் அவங்க குடும்பம் சம்பாதிக்கணும்ன்றக்கா பாலம் இல்லாமல் அவசர கதியில. ஏன்னா அந்த G² அங்க பிளாட் இங்க போட்டிருக்காங்க, பல 100 ஏக்கர் G² பிளாட் போட்டிருக்காங்க. அந்த பிளாட்டை உடனடியாக இந்த தேர்தலுக்குள்ளே வித்து பணமாக்க வேண்டும் என்ற ஒத்தை நோக்கத்தோடு உடனுக்குடன் அவசரமாக இந்த ரோட திறந்த காரணத்தினால இன்னைக்கு நம்ம பகுதியில் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. இந்த உயிர் பலி ஏற்பட்டதற்கு கள்ளச்சாராயம் குடிச்சு அவங்கனால செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. முழுக்க அரசாங்கத்தோடையும் இங்க இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டரோட அலட்சியத்தால் இந்த உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை போல இங்க பல ஊழல்கள் நடந்திருக்குது. மண்ணு கொட்டுறதுல இருந்து திட்டத்துல என்ன போட்டு ஆரம்பிக்கப்பட்டதோ அதிமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை அது காசை சம்பாதிக்கணும் ஒரே நோக்கத்துல அந்த திட்டத்தை பல விஷயத்தை கைவிட்டு கேட்கறதுக்கு யாரு இருக்கா அப்படின்றதுக்காக கைவிட்டு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அந்த மண்ணு கொட்டுறதுல இருந்து இந்த திட்டத்திலிருந்து மாறுபடுறதுனால இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் நிச்சயமாக முன்னெடுத்து செல்வோம். இதற்காக உரியவர்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்க வரை நாங்கள் ஓய மாட்டோம். ஆனா ஊழல் இது பல லட்சக்கணக்கான லோடு இங்க போட்டிருக்கோம். நம்ம சாதாரண இன்னைக்கு ஒரு லோடு மண்ணு வாங்கணும்னா ஒரு லோடு இன்னைக்கு ஒரு யூனிட் 2000 ரூபாய் பக்கம் இருக்கு. ஒரு லோடுக்கு 4 யூனிட் 8000 ரூபாய் வாங்குறாங்க. சாதாரண நான் வீடு கட்டுறேன், இங்க இருக்க பில் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கைக்காரங்க யாராச்சும் வீடு கட்டணும்னா மணல் இல்லைங்க, மணல் 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்து ஏடிஎம்கே ஆட்சியில. இன்னைக்கு மண்ணு பேஸ்மெண்ட் கொட்டுற மண்ணு, ரோட்டு கொட்டுற மண்ணு 10,000 ரூபாய், 8,000, 9,000, 10,000க்கு விற்கிது. சாதாரண நீங்க எல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது. ஒட்டுமொத்தமா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 500 கோடி 600 கோடி வாங்கிட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மண்ணை அவங்களுக்கு வித்துட்டாங்க. ஒரு லோடு போகுதுன்னா 3000 ரூபாய் பக்கம் மண். இடத்துக்காரனுக்கு பணம் இல்ல, ஜேசிபி காரனுக்கு பணம் இல்ல, வண்டி வாடகையை தாண்டி சும்மா இல்லாம அரசாங்கத்துக்கு எதுவுமே இல்லாம சும்மா 3000 ரூபாய் அந்த மாஃபியா வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இத்தனை லட்சம் டன் மண்ணை இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியிலிருந்து எடுத்து போட்டாங்க. பல்வேறு நாங்க கொடுத்தோம், எதுவுமே நடக்கல. அதையும் தாண்டி இங்கெல்லாம் பாலம் கண்டிப்பா வரணும். நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கிராசிங் இருக்கு, இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கு? நிர்வாகமே எல்லாம் கையில் ஆகாத அரசாங்கம். இன்னைக்கு ஏறத்தாழ தினந்தோறும் 20,000 பேத்துக்கு மேல 25,000 பேத்துக்கு மேல கிராஸ் பண்றதுங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களே 10,000 பேத்துக்கு மேல குடும்பம் இருக்கு. அதை தாண்டி கல்லூரியில 15,000 பேர் பக்கம் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு இந்த ரோட்டை 25,000 இருந்து 30,000 பேர் கடக்கக்கூடிய இந்த ரோட்டுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஒண்ணுமே இல்லாம கிராசிங் கொடுக்கறதுக்கு உலகத்திலே எந்த ஒரு பைத்தியகார அரசும் இதை செய்யாது. அந்த மாதிரி ஒரு பைத்தியகார வேலையை செய்து இன்னைக்கு மக்களோட உயிர் பலி போயிருக்கு. இதுக்கெல்லாம் உடனடியா இருந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் அந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தகுந்த தண்டனை கிடைக்கணும். அதுதான் இது. அதே போல 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கணும். இது முழுக்க அவங்க அலட்சியத்தால் நடந்தது. அந்த நிதியை கொடுக்க வேண்டும் என்றது எங்க கோரிக்கை. அதுல நாங்க வலுவாக இருக்கு. இதை செயல்படுத்தவே முடியாதுங்க. நீ செயல்படுத்த முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 30,000 பேர் கிராஸ் பண்றாங்க. இங்க 20,000 குழந்தைங்க படிக்கிறாங்க, சிஎஸ் அகாடமியில படிக்கிறாங்க, காலேஜ்ல மட்டும் 20,000 பேர் படிக்கிறாங்க. மக்கள் 10,000 பேத்துக்கு மேல இருக்காங்க. இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புலயே 6,000 7,000 பேர் இருக்காங்க. அதை தவிர பழைய அறிவொளி நகர்ல 4 வார்டு இருக்கு. இதை தாண்டி ஸ்கூல் ஒரு 2,000 பேத்துக்கு மேல 3,000 பேர் ஸ்கூல் இருக்கு. ஒரு நாளைக்கு 30,000 பேத்துக்கு மேல கிராஸ் ஆகிற ஒரு இடத்துல ஒரு ஹைவே இங்க ஓவர் பிரிட்ஜ் இல்லாம கிராஸ் பண்றதுக்கு உலகத்துல எங்காச்சும் ஒரு முட்டாளோட ஆட்சியாளர்களோ முட்டாள் அதிகாரிகளோ கொள்ளையடிப்பது மட்டுமே நோக்கமாக வைத்து பேய் அரசியலால் பிணந்தினும் சாத்திரங்கள் மாதிரி இந்த ஆட்சியில இந்த மாதிரி ஒரு அலங்கோலம் கண்ணு இருக்கிற ஒருத்தனுக்கு கூட தெரியும். படிப்பறிவு வேண்டியதில்லை,
கண்ணே தெரிய வேண்டாம், கண்ணில்லைனா கூட தெரியும், குருடனுக்கு கூட தெரியும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கோயம்புத்தூருக்கான அலங்கோலத்தின் சான்று இந்த திட்டம். ஆனா இப்ப ஜென்ரலா என்னன்னா, ஜென்ரலா இந்த திட்டத்தை வந்து கோல்டன் காரிடோர்னு சொல்லி கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த திட்டம் பண்ணாங்க. இந்த திட்டத்துல வாஜ்பாய் அவர்கள் தொடங்கும் போது அத்தனை முக்கியமான அங்க டிராபிக்கை கணக்கெடுப்பாங்க. டிராபிக்கை கணக்கெடுத்து டிராபிக் எவ்வளவு போகுதுன்னு பார்த்துட்டு ஆக்சிடென்ட் வர மாதிரி பெரிய ரோடா இருந்தா ஓவர் பிரிட்ஜ் போட்டு தான் எல்லா திட்டத்தையும் பண்ணாங்க. இடையில 10 ஆண்டு காலம் 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸோட ஆட்சி காலத்துல பணத்தை மிச்சப்படுத்தணும், நிறைய பணத்தை சேமிக்கணும்னு சொல்லி பல்வேறு இடத்துல இந்த மேம்பாலமே இல்லாம பிளைனா இதே மாதிரி ரோடு போட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆனனால பழைய திட்டத்துல 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக செஞ்ச ஊழலை இதிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு நீங்க அவனாச்சி ரோட்ல போய் பாத்தீங்கன்னா அத்தனை லெவல் கிராசிங் இன்னைக்கு ஓவர் பிரிட்ஜா மறுபடியும் நிறைய செலவு பண்ணி போட்டிருக்காங்க. எத்தனை செலவானாலும் செலவு முக்கியம் இல்ல, மக்களுடைய உயிர் தான் முக்கியம் சொல்லி மத்திய அரசு இப்ப போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இந்த தமிழ்நாடு அரசுக்கு அறிவில்லை. ஏற்கனவே நீங்க போட்ட ரோட இன்னைக்கு வந்து அது வந்து மக்கள் உயிர் பலி வாங்குதுன்னு சொல்லி இப்ப காசை கொடுத்து மத்திய அரசு ஓவர் பிரிட்ஜ் போட்டுருக்கு. இப்ப போடுறவங்க ரோட இவ்வளவு முட்டாள்தனமாக இங்க போடுறது வந்து எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வேடிக்கையான விஷயம். இந்த வேடிக்கையான விஷயத்துக்கு நாம உயிர் பலி இழந்துட்டு இருக்கோம். இது எந்த விதத்துல ஒரு நாள் கூட இதை அனுமதிக்கவே கூடாது. இது மேம்பாலம் போடாம இந்த ரோட்டை அனுமதிச்சா இது மிகப்பெரிய ஒரு தீங்கா போகும். இன்னும் பல ஆயிரம் உயிர்கள் தினந்தோறும் போயிட்டே தான் இருக்கும். 30,000 பேர் கிராஸ் பண்றது எப்படிங்க இவ்வளவு ஸ்பீட்ல வர வண்டியை கண்ட்ரோல் ஆக முடியும்? வணக்கம், என் பேர் விஸ்வநாதன். நான் நிர்மலோட அப்பா. என் பொண்ணு காலேஜ் கிளம்புன போது இவனுக்குள்ளே காலைல 10 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஓட்டிகிட்டு வந்த ஆட்டோவுக்கு எந்த பர்மிட்டும் கிடையாது, ஆக்சிடெண்ட் ஆன வண்டிக்கும் எந்த பர்மிட்டும் கிடையாது. இந்த ஏரியாவில் நிறைய வண்டி பர்மிட் இல்லாமல் ஓடுது. இதனால் ஆக்சிடெண்ட்டு ரொம்ப நிறைய நடக்குது. இன்றைக்கி என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம் வேறு எந்த பிள்ளைக்கு நடக்குமா? எனக்கு இந்த அரசனை கேட்டு தரணும். என் பிள்ளைக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். இது நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இல்லை, இது வரைக்கும் எனக்கு யாருமே எந்த இதுவுமே எனக்கு அறிவிக்கலை. எனக்கு எதுவுமே எனக்கு கண்டுக்கிறது இல்லைங்க சார். யாரும் வந்து பார்க்கல. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். இறந்தது எனக்கு என் பாப்பா வந்து 3வது பொண்ணு, செகண்ட் இயர் படிக்கிறாங்க சிபிஎம் காலேஜில் பிஎஸ்சி. பைபாஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து மைல்கல்லேருந்து மாதம்பட்டி வரைய 13.3 கிலோமீட்டர் வந்து அப்ரூவ்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த அப்ரூவ்டு கொடுத்ததில் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னென்னா, உங்களுக்கு இதில் எத்தனை ஏரியா இருக்குது, அந்த எத்தனை ஏரியாவில் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, எவ்வளோ ஜாம் ஆகும், எவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜ் எல்லாமே இருக்குது. அதுக்கு தகுந்த மாரி ரோடில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு என்னென்ன பண்ணணும் அதுங்கிற இந்த கான்ட்ராக்ட் கார் எதுவும் பண்ணவும் இல்லை. நாங்கள் இவ்வளோ இந்த டெத்து ஆனதுக்கப்புறம் இது வந்து என் அண்ணன் தான் இப்போ பேசுனது. நான் அந்த அண்ணனோட தம்பி தான் நானுங்க. என் சித்தப்பா என்னோட அண்ணன் புள்ள தான் அது. இப்போ ஆக்சுவலாக இப்போ உயிர் போனதுக்கப்புறம் இவங்க இந்த ஸ்பீடு பிரேக் பண்ணலாம், அந்த ஸ்பீடு பிரேக் பண்ணலாம், எல்லாமே இது வந்து உயிர் போனதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு, உயிர் போகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆக்சுவலாக சார் நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. பயன்பாட்டுக்கு முழுசாக பார்த்தோம்னா பயன்பாட்டுக்கு வரவே கிடையாதுங்க. இங்கேருந்து நரசிம்மநாயக்கம்பாளையம் வரைய பைபாஸ் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே ஃபுல்லாக வந்து எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக நான் எங்களுக்கு மட்டும் நாங்கள் பேசுகிறேன். இப்போ எங்கள் பிள்ளை இறந்துருக்குது. ஆனால் இதில் அடுத்த எந்த ஒரு டெத்து ஒரு ஆகக்கூடாது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நாங்கள் பேசுகிறோங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தா இதில் பாலம் போடுறதுக்கு தான் உங்களுக்கு இவங்க வந்து ரூல்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் பாலம் போடல. பாலம் போடவே கிடையாது. ஆனால் இந்த ஏரியா கவுன்சிலரும் சரி, நான் ஓப்பனாக தான் நான் சொல்கிறேங்க, இதில் ஒளிமுறை எதுவுமே கிடையாதுங்க. அது ஆட்சி முறையில் பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ இதில் வந்து பாலம் கட்டுறதுதான் ஸ்கீம் போட்டாங்க. அந்த பாலத்தை கட்டுனா எங்களுக்கு வந்து இப்போ இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுவே ஆகுது. ஆனால் பாலம் ஏன் கட்டலை? எங்களோட கான்ஃபிடென்ட்டே அதுதான். எங்களுக்கு ஏன் பாலம் கட்டலை, அதுதான் எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை. இப்போ பாலம் கட்டியிருந்தால் இந்த இழப்பும் வந்திருக்காது. நீங்கள் உயிர் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஸ்பீடு பிரேக் போட்டு அந்த ஸ்பீடு பிரேக் போட்டதுனால உயிர் போகாமல் இருக்குமா சொல்லுங்கள்? நீங்கள் போன உயிர் திரும்பி வருமா? வராது. எங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு கட்சிக்காரங்களும் சரி, எந்த ஒரு ராஜ்யம் எதுவுமே வந்ததே இல்லை, இது நாள் வரை வந்ததே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு வந்து பாலம் வந்தால்தான் அடுத்த ஒரு உயிர் போகாமல் இருக்கும். அதுதான் எங்களோட ஒரே ஒரு. இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு புறவழிச்சாலை, அதாவது நம்ம மயில்கல்லிருந்து அறிவொளி நகர் மாதம்பட்டி வழியாக செல்கின்ற இந்த மேற்கு புறவழிச்சாலையானது பல வருடங்களாக காலதாமதமாகி பணிகள் நடைபெற்று அந்த பணிகள் வந்து முழுமை பெறாமலேயே இன்னைக்கு வந்து அந்த சாலையானது அனுமதிக்கப்பட்டு போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு பல்வேறு உயிர் பலிகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவும் கூட அறிவொளி நகரிலிருந்து கோவை புதூருக்கு இந்த பைபாஸை கடக்கும் பொழுது 2 பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் விபத்து ஏற்பட்டு அதில் ஒரு பெண் நிர்மலா என்கின்ற ஒரு பெண் 18 வயது மாணவி, கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்காங்க. அதுபோக இனி ஒரு பெண்ணும் கூட அவங்க வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க. இந்த செயலை வந்து உடனடியாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய
நம்ம தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி அண்ணன் விரைந்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் இடத்திலும் பேசி உடனடியாக வந்து இந்த இறந்த பெண்ணிற்கு வந்து நிவாரணம் வேண்டும் என்று சொல்லியும், அது போக தீவிர சிகிச்சையில் உள்ள அந்த பெண்ணுக்கு வந்து உரிய சிகிச்சை வேண்டும் என்று சொல்லியும் கேட்டும் கூட இது வரைக்கும் அரசானது மெத்தனமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதுபோக இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடும் பொழுது இங்கே வேகத்தடை வேண்டும், இங்கே வந்து 2 பக்கம் சிக்னல் வேணும், இந்த பாதையை கடக்கும் பொழுது மேம்பாலம் அந்த அறிக்கையில் வந்து மேம்பாலம் இருக்கின்றது என்று சொல்லி அந்த திட்ட அறிக்கையில் இருந்து தெளிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சாலையானது மேம்பாலம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை வந்து இந்த ஹைவே நிர்வாகம் அந்த ஒப்பந்ததாரர் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமின்றி அந்த இறந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் உடனடியாக இந்த ஸ்டாலின் அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் கூட இதுவரைக்கும் வழங்காததை கண்டித்து நான் வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மக்களோடு சேர்ந்து இன்றைய தினம் அறிவொளி நகர் பகுதியினுடைய வஞ்சிக்கப்படுகின்ற, ஒதுக்கப்பட்டிருக்கின்ற, அத்திப்பட்டியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த அரசினுடைய கவனத்திலே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அறிவொளி நகர் பகுதியை உடனடியாக இந்த மேம்பாலம் அமைத்து தர வேண்டி இந்த இடத்துல சம்பவ இடத்துல வந்து இன்னைக்கு கண்டனத்தினுடைய ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற இருக்கின்றது. ஆர்ப்பாட்டமாக தான் நாங்கள் கவன ஈர்ப்புக்கு ஆர்ப்பாட்டமாக தான் நாங்கள் பண்றோம், மறியல் பண்ணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நிச்சயமாக நாங்க இங்க வந்து ஊழல் நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த கிராவல் மண் நிறைய கடத்தப்பட்டிருக்கின்றதாக புகார்கள் வந்தது. அதுக்கு உண்டான முறையான இது வந்து ஆய்வு மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய கிராவல் மண் நிறைய கடத்தப்பட்டிருக்கின்றது, அதற்கும் உரிய விசாரணை வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் இந்த இடத்துல வேண்டுகோளாக வைக்கின்றோம்.